இன்னும் கூட சென்டிமெண்ட் ட்ரிவன் மார்க்கெட்டாக தான் நம்ம மார்க்கெட் இருக்குது. இன்னும் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த மெச்சூரிட்டி வரலங்கிறது இந்த டைம் அண்ட் அகைன் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்குது. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணவங்க இருப்பாங்க, இல்லை இனிமேல் ஸ்டார்ட் பண்ணலாங்கிற ஐடியாவோட இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? கோல்டை விட இது 2 times எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்த 5 yearsல இந்த வருஷம் நான் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறனோ அது எனக்கு டபுள் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி. டைரக்ட் ஆப்ஷனில் போகிறவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணணும்னு தெரியாமல் பண்ணுறதுனால தேர் ஸ்டாப்பிங் தேர் எஸ்ஐபி. லம்சம் போடும்போது கூட எஸ்டிபி ஆப்ஷன் நீங்கள் போடுறது பெட்டராக இருக்கும். ஏன்னா நீங்கள் தயவு செய்து யூடியூபோ இல்லை இன்ஸ்டாவோ ஒரு ஃபின் இன்ஃப்ளூயன்சரை ஃபாலோவே பண்ணக்கூடாது. நீங்கள் யூனிட்ஸை டார்கெட் பண்ணுங்கள். யூனிட்ஸை டார்கெட் பண்ணும்போது ஹலோ ரெஃப்ளெக்ட் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம கூட ஃபினான்ஷியல் பிளானர் மகேஷ் சார் தான் இருக்காரு. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பருங்க. ஆல் குட், தேங்க்யூ. இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து எஸ்ஐபி நோக்கி வந்துகிட்டே இருந்தாங்க. பட் இப்போ லாஸ்ட் 3 months வந்து எஸ்ஐபியோட சப்ஸ்கிரிப்ஷன் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் எஸ்ஐபி ஸ்டாப்பேஜும் இப்போ கொஞ்சம் அதிகமாக பார்க்க முடியுதுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஆனால் இது நிறைய பேர் நெகட்டிவாக தான் சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? நீங்கள் சொன்ன மாதிரி லாஸ்ட் ஒரு 3 to 4 years வந்து எஸ்ஐபி நோக்கி நிறைய யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேருந்து நிறைய பேர் வந்து இந்த சைடில் மூவ் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. லாஸ்ட் ஒரு 3 to 4 months வந்து டேட்டா என்ன சொல்லுதுன்னா வந்து எஸ்ஐபியோட இன்ஃப்ளோஸ் வந்து கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கூடவே வந்து எஸ்ஐபியோட ஸ்டாப்பேஜும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிஸ்கண்டினியூவேஷன் பார்த்திங்கன்னா 39 lakhs வந்து டிஸ்கண்டினியூ ஆகிருக்கு, அதாவது நவம்பரில். அண்ட் 38 lakhs டிஸ்கண்டினியூவேஷன் வந்து உங்களுக்கு வந்து அக்டோபரில் ஆயிருக்கு. ஸோ இப்போ 39 lakhs எகெயின்ஸ்ட்டு எஸ்ஐபியோட புக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 26,000 கோடி. ஸோ 26,000 crores-ல் 39 lakhsங்கிறது ஒரு மினிஸ்குவல் நம்பர் தான், ரொம்ப சின்ன நம்பர் தான். உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹார்ட்லி அபவுட் 1-1.5% தான். ஆனால் இது நடந்திருக்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது நடந்திருக்கக்கூடாது. சின்ன நம்பராக இருந்தாலும் கூட இது நடந்திருக்கக்கூடாது. ஆனால் இது ஏன் நடந்தது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கூட சென்டிமெண்ட் ட்ரிவன் மார்க்கெட்டாக தான் நம்ம மார்க்கெட் இருக்குது. இன்னும் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து அந்த மெச்சூரிட்டி வரலங்கிறது இந்த டைம் அண்ட் அகைன் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்குது. மே மந்த்தும் இதே தான் நடந்தது. சென்டிமெண்ட்னா மார்க்கெட்டோட கரெக்ஷன்ஸ் வந்து கன்சால்டேஷன் ஃபேஸ்க்கு போச்சுன்னா ஒரு லாஸ்ட் 3 to 4 months மார்க்கெட் இஸ் கிவிங் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ். ஸோ அப்போ வந்து மணி ஆல்வேஸ் சேசஸ் தி ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்போ வந்து எனக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற வரைக்கும் நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ரிட்டர்ன்ஸ் வந்து எனக்கு ஸ்டாப் ஆகி எனக்கு கன்சல்டேஷன் போகும்போது ஐ வில் ஸ்டாப் மை எஸ்ஐபி. நான் வந்து எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ண மாட்டேன், இல்லை ஸ்டார்ட் பண்ணாலும் நான் வந்து ஸ்டாப் பண்ணுறேன். அப்படிங்கிறது வந்து இன்னும் இன்வெஸ்டர்ஸ் வந்து அன்மெச்சூராக தான் இருக்காங்க. இன்னும் அந்த மெச்சூர்ட் இன்வெஸ்டர்ஸாக நம்மளோட மக்கள் மாறல அப்படிங்கிறது இது க்ளீனாக புரிய வைக்குதுங்க. ஓகே. ஸோ ஆனால் இது நடந்திருக்கக்கூடாது, ஆனால் இது நடந்திருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி டைமில் நிறுத்தாமல் கொண்டு போகிறது பெட்டராக இருக்கும். அதே மாதிரி புது இன்வெஸ்டர்ஸ் ஷுட் கீப் பம்பிங் மணி இன்டு தி எஸ்ஐபிஸ். இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே சார். இப்போது ஆல்ரெடி வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சிச்சுவேஷனை எப்படி கோ த்ரூ பண்ணலாங்கிற ஒரு ஐடியா இருக்கும். பட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணவங்க இருப்பாங்க, இல்லை இனிமேல் ஸ்டார்ட் பண்ணலாங்கிற ஐடியாவோட இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார்? கிரேட், நல்ல கொஷின். நாங்கள் என்ன எங்களோட இன்வெஸ்டர்ஸ்க்கு சொல்லி மென்டலி ப்ரிப்பேர் பண்ணி உள்ளே ஆன்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு திங், எங்களோட இன்வெஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே நாங்கள் உள்ளே வரத்துக்கு முன்னாடி ஃபினான்ஷியல் பிளானிங் ஷீட் அமைச்சிருவோம். அதுக்கப்புறம் அந்த ஃபினான்ஷியல் பிளானிங் ஷீட்டை ஃபில் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா தான் வில் டூ அ தரோ அனாலிசிஸ். அதுக்கப்புறமா தான் அவங்களோட கோல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறமா தான் வில் ஸ்டார்ட் கிவிங் தம் சொல்யூஷன். இப்போ நீங்கள் வரீங்க எங்ககிட்ட, சார் எங்கிட்ட ஒரு மந்த்லி ஒரு 15,000 எஸ்ஐபி பண்ணணும் சார், என்ன பண்ணணும்னு கேட்டீங்க. எங்ககிட்ட நாங்கள் இமீடியட்டாக ஆன்சர் கொடுக்க மாட்டோம். ஓகே. எங்களுக்கு வேணுங்கிறது உங்களோட கோல்ஸ் என்னங்கிறது தெரியும். இன்றைக்கி உங்கள்கிட்ட 15,000 இருக்குது, வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் என்கிட்ட இல்லையே, எவ்வளோ நாளைக்கு பண்ண முடியும், இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் எந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்ருக்கு, அண்ட் இந்த 15,000 அப்ஜெக்டிவ் என்ன உங்களுக்கு, 10 yearsக்கு பார்க்குறீங்களா, 15 yearsக்கு பார்க்குறீங்களா, வீடு வாங்கிறதுக்காக பார்க்குறீங்களா, என்ன பர்பஸ்க்காக பார்க்குறீங்க, இந்த கோலை ஐடென்டிஃபை பண்ணாமல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுனால தான் இந்த ஸ்டாப்பேஜ் வந்ததுக்கான மெயின் ரீசன். ஓகே. செகண்டு, ரிட்டர்ன்ஸை மட்டும் சேஸ் பண்ணிட்டு போகிறது தான் இதோட மெயின் ரீசன். இன்னொருத்தவங்க பக்கத்தில் இருக்க நெய்பரோ உங்கள் ஃப்ரெண்டோ வந்து ஒரு 20%, 25% லாஸ்ட் 1 yearல ரிட்டர்ன்ஸ் வந்து அதை பார்த்துருக்காங்க.
உடனே இவங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 6 மாதமாக நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வந்த உடனே தேவ் டிஸ்கண்டினியூட் தேர் எஸ்ஐபி. இந்த 2 பிரச்சனை தான். ஒன்று கோல் ஐடென்டிஃபை பண்ணுறதுல, இன்னொன்று ரிட்டர்ன்ஸை சேஸ் பண்ணுறது. இது ரெண்டும் நம்ம மைண்டை விட்டு வெளில போனால் தான் நம்மளால் கார்பஸ் பில்ட் பண்ண முடியும். நாங்கள் என்ன பண்ணுறோம் எங்களோட இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் கோல் ஐடென்டிஃபை பண்ணுறோம். செகண்ட் என்ன மாதிரி கோல் இருக்கணும் சார்? அதான் லைக் அவங்களோட லைஃப் கோல்ஸ் என்னங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். அவங்க என்ன பர்பஸ்க்காக இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ரிட்டையர்மெண்ட்டுக்கா, சைல்டோட எஜுகேஷனுக்கா, மேரேஜ்க்கா, இல்லை கார் வாங்குறதா, வீடு வாங்குறதா, இல்லை அவங்களுக்கு வெக்கேஷனுக்கா, எல்லாமே எந்த கோலுமே வந்து நாங்கள் ஸ்டாப்பே பண்ண மாட்டோம். எல்லா கோல்ஸுமே லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். ஏன்னா we are going to live only once. There is no point in dying rich and living poor. கரெக்டாக? அப்போது நமக்கு எல்லா கோல்ஸுமே இம்பார்ட்டண்ட். நாங்கள் எந்த கோலுமே லீஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சொல்ல மாட்டோம். எல்லா கோல்ஸுமே நமக்கு வேணும். ஆனால் இதுக்கு எல்லாமே ப்ராசஸ் வேணுங்கிறோம். ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கூலில் ஜம்ப் பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட்டு எனக்கு இந்த கோல் ரிட்டையர்மெண்ட்டுக்கு இங்கேருந்து எனக்கு 20 வருஷம் இருக்குன்னா எனக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு என்ன கார்பஸ் வேணும், என்ன கார்பஸ் வேணுங்கிறது நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா, இன்றைக்கி என்னோட மாதாந்திர செலவு என்ன, இன்றைக்கி என்னோட மாதாந்திர செலவு எனக்கு 50,000 rupeesனா எனக்கு இங்கேருந்து 20 years கழிச்சு இந்த 50,000 rupees என்னவா எலிவேட் ஆகும். அப்போது ஒரு எக்ஸ் அமௌண்ட்டாக எலிவேட் ஆகுது. எனக்கு ஒரு மாதம் வந்து 2 லட்ச ரூபா, இன்றைக்கி 50,000 rupees எனக்கு 2 லட்ச ரூபா 20 வருஷம் கழிச்சு ஆக போகுதுன்னா எனக்கு எவ்வளோ கார்பஸ் கிரியேட் பண்ணால் எனக்கு அந்த 2 லட்ச ரூபா வந்து மாதம் வரும். ப்ளஸ் நான் ரிட்டையர் ஆகிட்டேங்கிறனால இன்ஃப்ளேஷன் இஸ் நாட் கோயிங் டு கெட் ரிட்டையர்ட் இல்லையா, அது பாட்டு ஒரு வேலையை செஞ்சு தான் இருக்கும். அப்போது அந்த ஃபேக்டரி நம்ம கால்குலேட் பண்ணி தான் நம்மளோட ஃபிகருக்குள்ளே கொண்டு வரணும். அப்போது எனக்கு ஒரு அமௌண்ட் ஒரு 5 crores 4 crores எனக்கு ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் மாதிரி வேணும்னா எனக்கு இது வரைக்கும் நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் நான் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன, அது எனக்கு எந்த அளவுக்கு ஃபெச் பண்ண போகுது, பேலன்ஸ் எந்த கேப்பு, இது எப்படி பிரிட்ஜ் பண்ண போகும். இதுதான் ஃபினான்ஷியல் பிளான். இதுதான் கோல் பேஸ்ட் பிளான். இதுதான் பண்ணும். செகண்ட், இது வந்து நான் சொன்னது ஃபஸ்ட்டு வந்து கோல் பேஸ்ட். செகண்ட் வந்து மென்டல் ப்ரிப்பரேஷன். அவங்கள சைக்காலஜிக்கலாக நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். நானும் சரி எங்களோட டீமும் சரி கிளியராக ஒரு விஷயம் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்குள்ளே எப்போ வேணாலும் மார்க்கெட் கரெக்ஷன் ஆகி 15-20% வரைக்கும் மார்க்கெட் ஃபாலை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிட்டு தான் ஆன்போர்டே பண்ணுவோம். பட் இது ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் அவங்களுக்குள்ள இருக்காது. வரட்டும் தான் நான் சொல்லுவேன். அவங்களுக்கு என்ன பண்ணுறோங்கிறது அவங்களுக்கு தெரியணும் இல்லையா. அஸ் இன்வெஸ்டரா we should not show carrots. நம்ம வந்து கேரட்ஸை காமிச்சு கொண்டு போகவே கூடாது. அது பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. அதுதான் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரியாலிட்டி என்னங்கிறது தெரியணும். மார்க்கெட்டோட நேச்சர் எப்போ வேணாலும் 10% கரெக்ஷன், 15% ஃபால், 20% ஃபாலுங்கிறது ஈக்விட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப காமனான ஒரு விஷயம். எனக்கு எது பாதர் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு திங், எனக்கு ஃபஸ்ட்டு 2 வருஷத்துல எனக்கு 15-20% எனக்கு ரொம்ப பாதர் ஆகும். இட்ஸ் ஆல் மோர் ஆஃப் ரிலேஷன்ஷிப் தட் யூ ஹாவ் வித் தி மணி தட் மேட்டர்ஸ் தி மோஸ்ட். சில பேருக்கு வந்து அதை பற்றி பெருசாக பாதர் பண்ண மாட்டாங்க. சில பேர் அதை பற்றி ரொம்ப பாதர் பண்ணாங்க. 15-20% ஃபால் ஆச்சுனாலே அவங்க தேல் ஹேவ் நைட்மேர்ஸ், நைட் படுத்தா தூக்கம் வராது, இதை பற்றியே டிஸ்டர்ப்டாக ஃபீல் பண்ணுவாங்க. செகண்ட் செட் ஆஃப் பீப்புள் வந்து அதை பற்றிலாம் ஒரே பண்ண மாட்டாங்க. எனிவே ஐம் லுக்கிங் அவுட் ஃபார் லாங்கர் டேர்ம், ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன்ஸை நம்ம பாதரே பண்ண மாட்டேன்னு சொல்லி விட்டுடுவாங்க. நம்ம இது வந்து நேச்சர் சம்மந்தப்பட்ட விஷயம், யாரையுமே இதை மாற்ற முடியாது. நம்ம எஜுகேட் தான் பண்ணலாம். இதெல்லாம் குவைட் காமன். இதெல்லாம் எல்லாருமே இதை அண்டர்கோ பண்ணி தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறது. இப்போ 5 வருஷம் ட்ராவல் பண்ணவங்க, லாஸ்ட் 5 இயர்ஸாக ட்ராவல் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா 2020 கோவிட் டைமில் 40% ஃபாலை பார்த்தாங்க. அண்ட் அந்த ஃபாலில் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுனால தான் இன்னைக்கு தேர் சிட்டிங் அட் 20%, 22%, 25% ரிட்டர்ன்ஸ். இது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது எல்லாருக்குமே இந்த ஃபஸ்ட்டு 2 இயர்ஸுங்கிறது ஒரு கரெக்ஷனுங்கிறது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்ஸுன்னு நம்ம எப்படி பார்க்குறோம், நம்ம பார்க்குற விதத்தில் இருக்குது. அதை நம்ம பிளெஸ்ஸிங்ஸாக பார்த்துட்டோம்னா எதனால டவுன்ஃபால் வந்து ஒரு பிளெஸ்ஸிங்காக நம்ம எடுத்துக்கணும் சார்? சரி, நம்மளுக்கு இறங்கிடுச்சுன்னா we are going to get more number of units. ஓகே. அண்ட் நீங்கள் கோல்டு வாங்குற மாதிரி, இப்போ நீங்கள் கோல்டு சிட்டு நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கீங்க, கோல்டு சிட் ஸ்கீமில் நீங்கள் போடுறீங்கன்னா இன்றைக்கி 7,500 per கிராம் கோல்டுன்னு வச்சுக்கோங்களேன், 6,900 rupees உங்களுக்கு வருது அப்படின்னா இன்றைக்கி போய் நீங்கள் கோல்டு சிட்டை போய் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் பே பண்ணுவீங்களா இல்லை பண்ணாமல் இருப்பீங்களா? கண்டிப்பாக அன்றைக்கி தான் பண்ணுவீங்க. ஆனால் எஸ்ஐபிங்கிறப்போ மட்டும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எஸ்ஐபிஸுங்கிற மட்டும் நம்ம எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணுறோம். ஓகே. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அசட் கிளாஸை நம்ம வேறு மாதிரி பார்க்குறோம், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அசட் கிளாஸை வேறு மாதிரி பார்க்குறோம். கோல்டை விட இது 2 times எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 10,000 ரூபா போடுற எஸ்ஐபி நம்ம 20,000 மாற்ற வேண்டிய டைமில் டாப் அப் பண்ணணும் கீழே இறங்கும் போது. ஆனால் எப்படி என்ன பண்ணுறாங்க பாருங்கள், ஸ்டாப்பேஜ் ஆகிருக்கு, நியூ எஸ்ஐபிஸ் கம்மியாகுது.
ஓகே கரெக்டாக? ஸோ இது வந்து நான் சொன்னது வந்து ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்குள்ளே யூ ஹாவ் டு எக்ஸ்பெக்ட் 15 to 20% கரெக்ஷன் இந்த மென்டல் ப்ரிப்பரேஷனோட வரணும். செகண்டு, நான் சப்போஸ் ஹோல்டு பண்ணேன்னா அடுத்த 5 இயர்ஸில் இந்த வருஷம் நான் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறனோ அது எனக்கு டபுள் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி. நான் ரெண்டுமே சொல்கிறேன். நீங்கள் சொன்னீங்களே இது நெகட்டிவாக இருக்கே சார், நான் நெகட்டிவும் சொல்கிறேன் பாசிட்டிவும் சொல்கிறேன். எது நமக்கு ஜாஸ்தி இன்க்ளைனேஷன் ஜாஸ்தி வருதோ, எது நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுங்கிறத நம்ம பார்க்கணும். நான் ஷார்ட் டேர்மில் வர பிரச்சனையை நான் பார்க்குறேன். இந்த 15% 20% அது எனக்கு ஷார்ட் டேர்ம் ப்ராப்ளம் கூட இல்லை, அது எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. அதில் நான் சேல் த்ரூ பண்ணிட்டேன்னா 5th year வரும்போது மை போர்ட்ஃபோலியோ இஸ் கோயிங் டு ஸ்டாண்ட் அட் 15 or 18% ரிட்டர்ன்ஸ். ஏறுற மார்க்கெட்டில் யூ வில் நாட் சி ரிட்டர்ன்ஸ். 6-7% தான் ரிட்டர்ன்ஸ் பண்ண முடியும் நம்மளால். ஏறிக்கிட்டே இருக்க மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது தான் யூ வில் சி 12 to 15% ரிட்டர்ன்ஸ். இந்த மாதிரி 15-20% கரெக்ஷன்ஸாக நடந்ததுன்னா இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. யூ வில் எக்ஸீட் 15 or 18% ரிட்டர்ன்ஸ் ஆல்சோ. ஸோ திஸ் இஸ் ஹவு இட் ஹேப்பன்ஸ். இது வந்து நாங்கள் புரிய வச்சு தான் நாங்கள் ஆன்போர்ட் பண்ணுறோம். இதனால் எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்கிறேன். வி நெவர் ஃபெல்ட் எனி ஸ்டாப்பேஜ் இன் லாஸ்ட் 4 months. இது எங்கே நடந்திருக்குன்னா எல்லாமே டைரக்டாக பண்ணுறாங்க இல்லையா, டூ இட் யுவர் செல்ஃப் கான்செப்டில் டைரக்ட் ஆப்ஷனில் போகிறவங்க, டைரக்ட் ஆப்ஷனில் போகிறவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணணும்னு தெரியாமல் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒரு விசிபிலிட்டி இல்லை, கிளாரிட்டி இல்லை, ஃபோக்கஸ் இல்லாதனால தேர் ஸ்டாப்பிங் their SIP. இது இன்னொரு ஒரு RD மாதிரி பார்க்குறாங்க. ஸோ தட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் தம் டு கிரியேட் வெல்த். உங்களுக்கு ஃபோக்கஸ் இருக்கணும், கிளாரிட்டி இருக்கணும், விசிபிலிட்டி இருக்கணும். யூ ஷுட் நோ வாட் யூ ஆர் டூயிங். அப்படின்னா தான் இந்த மாதிரியான வெல்த் கிரியேஷன் இதுக்குள்ளே வரணும். நீங்கள் அப்படி இல்லைன்னா யூ ஹேவ் டு ஸ்டே அவே ஃப்ரம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் ஈக்விட்டி மார்க்கெட். அப்போது இந்த ஸ்டாப்பேஜில் மெயினாக பார்த்தீங்கன்னா அட்வைசர் கூட ட்ராவல் பண்ணுறவங்களுக்குலாம் வர்றது இல்லைங்க, தனியாக பண்ணுறவங்களுக்கு தான் இந்த ப்ராப்ளமே. அதனால் என்னோட சின்ன சஜஷன் என்னவாக இருக்கும்னா, டோன்ட் ட்ரை டு ட்ராவல் ஆன் யுவர் ஓன். டெஃபினட்டாக யூ ரிக்வயர் அ ஃபினான்ஷியல் கோச், யூ ரிக்வயர் அ மென்டர் டு கிரியேட் இம்மன்ஸ் வெல்த். இல்லைன்னா நம்மளால் வெல்த்தே கிரியேட் பண்ண முடியாது. இப்போ ஒரு பிகினராக இல்லை ஒரு யங்ஸ்டராக வந்து எஸ்ஐபிக்குள்ளே வராங்க, ஒரு லாங் டேர்மாக உள்ளே இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னும்போது அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு 5 things அப்படின்னா என்னவாக இருக்கும் சார்? சரி, இந்த மாதிரி உங்களுக்கு இறங்கும் போது மார்க்கெட் இந்த மாதிரி கரெக்ஷன்ஸ்லாம் கொடுக்கும் போது நீங்கள் வந்து எஸ்ஐபி எந்த காரணத்தை கொண்டு ஸ்டாப்பே பண்ணக்கூடாது. முடிஞ்சால் எஸ்ஐபி இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணும் உங்களுக்கு ஃபீஸிபிலிட்டி இருந்ததுன்னா. செகண்ட், லம்சம் இருந்ததுன்னா இது நல்ல டைம் லம்சம்மை உள்ளே புஷ் பண்ணுறதுக்கு. லம்சம் போடும்போது கூட எஸ்டிபி ஆப்ஷன் நீங்கள் போடுறது பெட்டராக இருக்கும். ஏன்னா ஃபர்தராக இங்கேருந்து எந்த அளவுக்கு மார்க்கெட் கீழே போகுங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 or 25% நம்மளோட லம்சம் மணிலேருந்து டெட்டில் பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு 20-25% மணியை ஈக்விட்டிக்கு போட்டுக்கலாம். பாக்கி உள்ளது டெய்லி எஸ்டிபியோ இல்லை வீக்லி எஸ்டிபியோ நீங்கள் போட்டு அலோகேட் பண்ணிட்டே வரலாம். மார்க்கெட் எப்போல்லாம் இங்கேருந்து ஒரு another 5% 10% கரெக்ஷன் கொடுத்ததுன்னா அங்கே இன்னொரு ஒரு 15-20% ஷிஃப்ட் பண்ணிக்கிறதுக்கு இது நல்ல டைமாக இருக்கும். இது வந்து என்னோட செகண்ட் சஜஷனாக இருக்கும். அண்ட் தேர்டு சஜஷன் என்னவாக இருக்கும்னா, நீங்கள் தயவு செய்து யூடியூபோ இல்லை இன்ஸ்டாவோ ஒரு ஃபின் இன்ஃப்ளூயன்சரை ஃபாலோவே பண்ணக்கூடாது. தே வில் கிரியேட் ஒன்லி நாய்ஸஸ். அவங்கள பொறுத்த வரைக்கும் சென்சேஷனலாக நாங்கள் 10% வந்து ஒரு கரெக்ஷனை வந்து ஒரு 10% கீழே விழுந்துனா மார்க்கெட் அதை நாங்கள் கரெக்ஷன் சொல்கிறோம், அவங்க வந்து கிராஷ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ பிளாக் மண்டே வார்த்தைகள் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு அட்டென்ஷனுக்காக, கரெக்ட், அட்டென்ஷனை சீக் பண்ணுறதுக்காகவும். அப்போ தான் அவங்களுக்கு வியூஸ் கிடைக்கும். சரி, அவங்களோட நோக்கம் வந்து வியூஸ் தான். நாங்கள் வந்து we are trying to educate the investors. ஸோ இங்கேருந்து ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேருந்து அவங்கள மூவ் பண்ணிவிட்டு இந்த சைடில் நம்ம கொண்டு வரதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்கள பொறுத்தவரைக்கும் வியூஸுக்காக சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக சென்சேஷனல் ஆக்கி இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனால யூடியூப் இன்ஃப்ளூயன்சஸ் ஆர் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சஸ் ஆர் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ். நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டியது வந்து சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பண்ணும்போது தே வில் டேர்ன் அரவுண்ட் தி ஃபார்ச்சூன். அண்ட் ஃபோர்த், இந்த மாதிரி மார்க்கெட் கரெக்ஷன்ஸ்லாம் நடக்கும்போது நீங்கள் எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலான்னா, ஏதாவது ஒரே ஒரு எஸ்ஐபி ஏதாவது ஒரே ஒரு ஃபண்டை மட்டும் டார்கெட் பண்ணோம். ரிப்பீட்டடாக அந்த ஃபண்டில் வந்து நீங்கள் யூனிட்ஸை ஏற்றிக்கிட்டே இருக்கணுங்க. அது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். லாங் டேர்மாக இருந்ததுன்னா ஸ்மால் கேப் மிட் கேப் அந்த மாதிரி பார்க்கலாம். இல்லை எனக்கு ஒரு டிஃபென்சிவ் செக்டர் மாதிரி இருந்தால் ஒரு கன்சம்ஷன் மாதிரியான ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணிக்கிட்டு அதில் நீங்கள் போட்டுட்டு ஏற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா, யூனிட்ஸை அக்குமுலேட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த நாய்ஸஸ்க்கெல்லாம் உங்கள் காது வந்து செவி சாய்க்கவே சாய்க்காது. அப்போது இதெல்லாம் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிற மாதிரி தான் பார்ப்பீங்க. இன்னும் எனக்கு என்ன பெருசாக கரெக்ஷன் கிடைக்கும், இன்னும் நான் நிறைய எப்படி யூனிட்ஸை பை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும்
இந்த மாதிரியான டைமில் நீங்கள் யூனிட்ஸை டார்கெட் பண்ணுங்கள். யூனிட்ஸை டார்கெட் பண்ணும்போது இந்த மாதிரி வாலட்டிலிட்டி உங்களை பாதரே பண்ணாது. அண்ட் ஃபிஃப்த்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட், நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பை மார்னிங் ஒரு தடவை, மத்தியானம் ஒரு தடவை, நைட்டு ஒரு தடவை பார்க்குற ஹேபிட் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் காலையில் ஒரு ஃபிகர் காமிச்சதுன்னா அடுத்த நாள் காலையில் வரைக்கும் அதே ஃபிகர் தான் காட்டும். ஓகே. இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட், டிமேட் அக்கௌண்ட் மாதிரி அப்போ போய் பார்க்குறாலும் எதுவுமே மாறாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெய்லி பார்க்குறத நிப்பாட்டணும். மந்த்லி ஒன்ஸ் வெல்த் ரிப்போர்ட் வருது, அதை பார்த்தா போதும். இதுக்கு நடுவில் எனக்கு வந்து டெம்ட் ஆகி எனக்கு பார்க்க தோணுது அப்படின்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பை டிசேபிள் பண்ணுறது. உங்களுக்கு மாதம் வெல்த் ரிப்போர்ட் வருது, அது மட்டும் பாருங்கள். 2 to 3 months பார்த்தா போதும். அது நம்மள வந்து மென்டலி டிஸ்டர்ப் பண்ணும். ஓகே. You will get super excited also. When the markets are going good, you will get super excited. Markets correction ஆகும்போது you will get disappointed. உங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் பயங்கரமாக கிரியேட் ஆகும். ஓகே. இதனால தான் வந்து நம்ம வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பை ஃப்ரீக்வெண்ட், இது வந்து நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக. நைட்டு 10 மணிக்கு ஒருத்தரை நீங்கள் ஒருத்தரை ரீச் அவுட் பண்ண முடியாது. நீங்கள் சிஸ்டமை போய் பார்க்க தான் கஷ்டமாக இருக்குது. அதனால ஆப் கொடுக்கணும், ஆப்பில் போய் பார்க்கலாம். இதை உட்காந்து டெய்லி தூங்கி எழுந்தவுடனே நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஹேபிட் இருந்ததுன்னா தட் இஸ் நாட் அ குட் ஹேபிட். நீங்கள் டெய்லி போய் கோல்டோட ரேட்டை போய் செக் பண்ணுறோமா, ரியல் எஸ்டேட்டில் போய் நீங்கள் லேண்டை வாங்கினா போய் கேட்குறோமா அங்கே எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு, அங்கே என்ன போயிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்கறது இல்லை. ஆக்சசிபிலிட்டி இருக்கவும் அதை போயிட்டு தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறதும் எக்ஸாக்ட். இந்த மாதிரி பண்ணினோன்னா இந்த மாதிரிலாம் நமக்கு வந்து இதாகும். ஸோ இந்த 5 விஷயத்தையும் ஃபாலோ பண்ணாங்கன்னா எல்லாராலையுமே பெரிய லெவலுக்கு வெல்த்தை கிரியேட் பண்ண முடியுங்க. நம்ம தொடர்ந்து வந்து எஸ்ஐபி பற்றி நிறையா விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம். நீங்கள் எப்போ பேசும்பொழுதுமே சொல்வீங்க கொஞ்சம் டவுன்ஃபால் ஆகுது, கரெக்ஷன் ஆகுது அப்படின்னா அதுதான் உங்கள் டைம், நீங்கள் அப்போ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தான் நீங்கள் பயங்கர ரிட்டர்ன்ஸ் எடுக்க போகிறீங்கன்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பீங்க. பட் தென் வந்து இன்னும் இன்வெஸ்டர்ஸ் வந்து அது ஃபியர் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க, என்ன பண்ணணும்னு தெரியல இல்லையா? ஸோ அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குற விதத்தில் நீங்கள் எதனா சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க சார் இந்த ஃபியரை ஓவர் கம் பண்ணுறது? ஓகே. சரி, இப்போ நீங்கள் இன்னைக்கு வந்து ஆஸ் வி ஸ்பீக் டுடே markets are trading close about 24,300 24,400 லெவலில் இருக்குது. மார்க்கெட் ஆல்ரெடி 12% கரெக்ஷன் ஆகி அங்கேருந்து இங்கே இப்போ ஏறி ஒரு 5-6% ஏறி இருக்குது. நான் 2 விஷயந்தான் இன்வெஸ்டர்ஸ்க்கு சொல்ல ட்ரை பண்ணுறேன். இந்த கொஷனுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம மெச்சூர்ட் இன்வெஸ்டராக மாறிடுவோம். இந்த நாய்ஸஸ் எல்லாம் நம்ம டிஸ்டர்பே பண்ணாதுங்க. இங்கேருந்து மார்க்கெட் கரெக்ஷன் ஆச்சுன்னா இன்னொரு 10% மார்க்கெட் கரெக்ஷன் ஆகும். ஸோ 2000 பாயிண்ட் கிட்ட கீழே விழலாம். அதாவது இன்றைக்கி இருக்க 24,600 2000 22,500 லெவலுக்கு மார்க்கெட் மேக்ஸிமம் கீழே போகலாம். இது வந்து டவுன் சைட் ரிஸ்க்கு. அப்சைட் பொட்டென்ஷியாலிட்டி, இங்கேருந்து மார்க்கெட் மேலே போச்சுன்னா, அதாவது இங்கேருந்து அடுத்த ஒரு 8 வருஷம் 10 வருஷத்தில் நிஃப்டி 24,500 லெவல்ஸ் இன்றைக்கி இருக்குன்னா இங்கேருந்து அடுத்த ஒரு 8லேருந்து 10 வருஷத்தில் 13 to 15% ரிட்டர்ன்ஸில் பார்த்து ஒரு 12 or 13% ரிட்டர்ன்ஸில் பார்த்தீங்கனாலே நிஃப்டி வில் டச் 1 lakh பாயிண்ட்ஸ். 4 மடங்கு இங்கேருந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி. என்ன எதை ஜாஸ்தி இருக்குது, எனக்கு இங்கேருந்து கீழே விழுது, இங்கேருந்து ஒரு 10% கரெக்ஷனை பார்த்து இஃப் ஐ எம் கோயிங் டு வெதர் ஐ நீட் டு ஸ்டே அவே ஃப்ரம் மார்க்கெட்டு, வெதர் ஐ ஹேவ் டு ஸ்டாப் மை எஸ்ஐபி, ஆர் என் கையில் பணம் இருந்தாலும் நான் உள்ளே வரமாட்டேன், மார்க்கெட் கீழே இறங்குன்னு சொல்லி வெயிட் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்குமா, இல்லை மார்க்கெட்டில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு இங்கேருந்து அடுத்த ஒரு 8லேருந்து 10 வருஷத்தில் மார்க்கெட் உங்களுக்கு 4 மடங்கு கொடுக்க போகுது, அந்த ரிட்டர்ன்ஸ் என்ஜாய் பண்ண போகிறோமா? இந்த கொஷனுக்கு நம்ம இந்த கேள்விக்கு நம்ம பதிலை கண்டுபிடிச்சோன்னா அதுக்கப்புறம் எல்லாராலையும் பெரிய வெல்த்தை கிரியேட் பண்ண முடியும். மார்க்கெட்டோட நாய்ஸஸ்லாம் கவலையே பட மாட்டோம். வி வில் ஸ்டே ஃபோக்கஸ்ட் இன் அவர் வெல்த் கிரியேஷன் ஜர்னி. ஓகே, கரெக்டாக? கண்டிப்பாக சார். எனக்கே வந்து ஒரு மோட்டிவேஷன் கிடச்சிருக்கு அப்படின்போது இது பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு ஃபியர்லையோ ஒரு ஓவர் திங்கிங் மைண்ட் செட்லையோ இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னா அப்புறம் தேங்க்ஸ் ஃபார் யர் டைம் சார். தேங்க்யூ நிதிதா, தேங்க்யூ.